ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் விரும்பியவங்க உங்களை தொடர்ந்து நினைக்க வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு லவ் மேட்டராக இருக்கலாம், இல்லை லைஃப் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் இந்த மேட்டருக்கு தான் இதை பண்ணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லலை. நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை எதை வேணாலும் நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா சூஸ் ஒன்லி ஒன் மெத்தட். ஒரே ஒரு மெத்தடை சூஸ் பண்ணுங்கள். அந்த மெத்தட் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்டுக்காக பார்க்காதீங்க. அந்த மெத்தடை நீங்கள் பார்க்கும்போதே உங்களோட மனசில் பார்த்திங்கன்னா, எனக்கான மெத்தட் இதை நான் பண்ணால் நான் ஆசைப்பட்ட லைஃப் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடிய ஒரு மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே ஷார்ட் டேர்ம் சூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஷார்ட் டேர்மாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வராதுன்னு நான் சொல்லலை. பட் அது டெம்பரவரி ரிசல்ட்டாக மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். டெம்பரவரிக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு பர்மனெண்ட்டாக வேணும்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் லாங் டேர்மாக ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட், நீங்கள் எந்த மெத்தடு சூஸ் பண்ணாலும் கடமைக்குன்னு செய்யாதீங்க. அந்த மெத்தடை நீங்கள் பண்ணி முடிக்கிற அந்த செகண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஜாபில் ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா, இல்லை நீங்கள் லவ் பண்ணவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, வாட் எவர் இட் இஸ், அந்த மெத்தட் நீங்கள் பண்ணி முடிக்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த ஃபீல் அதில் உங்களுக்கு அது கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதர்வைஸ் எனக்கு அந்த ஃபீல் கிடைக்கல, நானாக அப்படி வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாலாம் அது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. மெத்தட்ஸ் அந்த ஃபீலை நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு டூல் மட்டும்தான். அந்த ஃபீலை நீங்கள் கொண்டு வந்துட்டாவே போதும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சாலும் சரி, டோன்ட் வரி. இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்குறத நம்ம கொடுக்கும். ஏன்னா வெறுக்கிறவங்க ஆல்வேஸ் வெறுக்கிறவங்கள நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க, விரும்புகிறவங்க ஆல்வேஸ் நினைப்பாங்க. ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பாசிட்டிவாக நீங்கள் எந்த மெத்தட் பண்ணுறீங்களோ அந்த நொடி உங்களோட மனதில் அப்படியே அந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு உணர்வு கொண்டு வாங்க. அப்போ பாருங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். லைக் இப்போ நைட் ஒரு மெத்தட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன் மோஸ்ட்லி நைட் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அப்படியே தூங்கிடுவீங்க. அது அப்படியே உங்கள் ஆழ்மனதில் பதியும். அப்போ நீங்கள் இந்த மெத்தடை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களோட மனசில் அப்படியே பதியணும். உங்களை அப்படியே ஒரு புஷ் பண்ணணும். உங்களை தூங்க விடாமல் உங்கள் மனசை அப்படியே வருட ஆரம்பிக்கணும். ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு ஃபீல் உங்களுக்கு கொண்டு வரணும். அந்த சந்தோஷமான ஒரு நிலை நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருவீங்க, அடைஞ்சிருவீங்க. ஏன்னா இப்போ உங்களால் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ண முடியும் அப்படின்னா அந்த விஷயத்தை உங்களால் வாழவும் முடியும். அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களால் ஒரு விஷயத்தை கற்பனை செய்ய முடிந்தால் அதை உங்களால் அடைய முடியும். ஸோ நீங்கள் நினைக்காதீங்க, இப்போ என்னால் நிலவுக்கு போக முடியும், நான் கற்பனை பண்ணால் நாங்கள் போயிடுவேனா அப்படின்னு கேட்காதீங்க. உங்களால் கற்பனை பண்ண முடிஞ்சால் நிலவுக்கு நீங்கள் போகலாம், அங்கேயே குடும்பம் நடத்தலாம், நீங்கள் வாழ முடியும். அந்த சக்தி நமக்கு இருக்குது. ஸோ எப்படி அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு தேவை என்ன? உங்களால் கற்பனை ஒரு விஷயத்தில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மட்டும்தான். முடியும்னா அந்த ஃபீலோடு இருந்து மட்டும் பாருங்கள், நீங்கள் நினச்சதை அடைவீங்க. ஓகே, இப்போ நான் பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய்க்கிறேன். இந்த மெத்தடும் அந்த மாதிரி தாங்க. இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மனசை வருட ஆரம்பிக்கும். இந்த மெத்தட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மனசில் பதிய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் உங்கள் கண் முன்னாடி நிறுத்தக்கூடிய ஒரு மெத்தடு. என்னால் பெருசாக கற்பனை பண்ண முடியல அப்படின்னா கவலையப்படாதீங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், அதை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, படம் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு லவ் சாங் வருது. அந்த சாங்கை நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோமே, இந்த மாதிரி நம்ம இருந்தோமே, இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும்னு நினச்சோமே அப்படின்னு உங்களோட மனசில் ஒரு பெயின், ஒரு சோகமான ஒரு பாட்டை கேட்குறப்ப அந்த வலி அப்படியே உணர்ந்து உங்கள் மனசை கஷ்டப்படுத்தும் தெரியுமா, காயப்படுத்தும் தெரியுமா. அதுதான் அதுக்கான சக்தி. அந்த காயத்தை, அந்த வலியை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன படத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான சீன்ஸ் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த சீன்ஸ்லாம் முதல்ல கட் பண்ணி எடுங்க. நிறைய ஃப்ரீ ஆப் மொபைலில் இருக்குது. அதை எல்லாமே ஒன்றா மெர்ஜ் பண்ணி நீங்கள் ஒன்றா கேட்டு ரசித்த ஒரு சாங் அதுக்கு பேக்ரவுண்டில் போட்டு நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின்ஸ் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அப்போ அது ஒரு கிளிப்பு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிப்பாக ரெடி பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு உங்களோட மனசை வருடுற மாதிரியான ஒரு சாங் அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுங்க.
கொடுத்த பிறகு கடைசி அந்த வீடியோ முடிகிறப்ப உங்கள் 2 பேர்த்தோட பிக்சர் அதில் இருக்கணும். ஒன்றா நீங்கள் 2 பேரும் இருந்த ஒரு பிக்சர். தனித்தனியாக பிக்சராக இருந்தாலுமே ஃபோட்டோஷாப் ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் 2 பேரும் அந்த பிக்சரில் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு விஷுவல் பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு என்னோட சஜஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங் அந்த ஒரு நிமிஷத்தில் எப்படி வெட்டதாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல 2 பேர் மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கொஞ்ச நாள் ஆக நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்டு ஃபைனலாக அவங்களோட லைஃப் மேரேஜில் முடிகிற மாதிரி இருக்கணும். அந்த மேரேஜுங்கிற இடத்துல உங்களோட பிக்சர்ஸ் வரணும். இந்த மாதிரி ஒரு 60 செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ண ஒரு சாங் கொடுங்க. அதை வந்து ஒரு வீடியோவை அவுட்புட் எடுத்து டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஹீரோயினாவே நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை உங்களுக்கு கொண்டு வரணும். அந்த ஒரு உணர்வோடு அதை பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த உணர்வோடு நீங்கள் மட்டும் அதை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனசில் அது ரொம்ப வேகமாக பதியும். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். விஷன் போர்ட் டெக்னிக் இருக்குங்களா, அந்த டெக்னிக் தான் இது. அதுலேயும் எக்ஸ்ட்ரீமாக, ஏன்னா நம்ம படத்தில் ஒரு சாங் கேட்டாவே ஹம் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சீன் பார்த்தா நம்ம மைண்டில் அப்படியே பதியும். அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. இதை உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய நபரோட மனசில் உங்களோட எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பதிய ஆரம்பிக்கும். அவங்க உங்களை தொடர்ந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக ஸ்ட்ராங் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே உங்களோட வாழ்க்கையோட அதிசயத்தை உணர ஆரம்பிப்பீங்க. ஃபீல் பண்ணுங்கள்.